அதாவது மண்டை உடைப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாஜக எம்பியும் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அவர் குறிப்பிடும் போது ராகுல் காந்தி தள்ளிவிட்டதில் தன்னுடைய மண்டை உடைந்ததாக அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் ராகுல் காந்தியும் தன் தரப்பு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து பாஜக எம்பி தன்னுடைய கைகளை இறுக்கமாக பிடித்துக் கொண்டதாகவும் அவர் கையை பிடித்து விலக்கியதாகவும் அவர் தன்னுடைய அந்த கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். இரண்டு தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட காரணத்தினாலே தற்போது அது கைகலப்பாக மாறி பாஜக எம்பி ஒருவருடைய மண்டை உடைந்திருக்கிறது. நேற்றையிலிருந்து 2 நாட்களாக அம்பேத்கர் விவகாரம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அமித்ஷா செவ்வாய்க்கிழமை பேசிய கருத்து என்பது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. இப்போதெல்லாம் அம்பேத்கர் அம்பேத்கர் என பேசுவது ஃபேஷன் ஆகிவிட்டது என அவர் குறிப்பிட்டிருந்த கருத்து. அது மட்டுமில்லாமல் அதற்கு பதிலாக கடவுளின் பெயரை கூறினால் அவர்களுக்கு சொர்க்கத்திலாவது இடம் கிடைக்கும் என்று அமித்ஷா பேசியிருந்தார். எனவே இந்த கருத்துக்கள் தங்களுடைய மனதை புண்படுத்தி இருப்பதாகவும் அம்பேத்கரை சிறுமைப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த கருத்துக்கள் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லி தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி வந்தார்கள். பல்வேறு கட்ட போராட்டங்களிலும் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலே இந்தியா கூட்டணி சார்பிலே நடத்தப்பட்டது. இந்த நிலையில் தமிழகம் உட்பட பல மாநிலங்களில் இன்று தொடர்ந்து அமித்ஷாவினுடைய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அவர் தன்னுடைய கருத்தை திரும்ப பெற வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும், அல்லது அவர் அந்த உள்துறை அமைச்சர் பதவியிலிருந்தே விலக வேண்டும் என்றெல்லாம் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். இந்த நிலையிலே நாடாளுமன்றத்தினுடைய அவை கூட முற்பட்ட போது அந்த நேரத்திலே ராகுல் காந்தி உள்ளிட்ட மற்ற எம்பிக்கள் கோஷம் எழுப்பினார்கள். அங்கே அருகில் வந்த பாஜக எம்பி ஒருவர் தொடர்ந்து இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கும் பாஜக எம்பிக்களுக்கும் அந்த கருத்து மோதல் என்பது பிறகு கைகலப்பாக மாறி தற்போது ஒருவருக்கு மண்டை உடைந்திருக்கிறது. அவர் குறிப்பிடும் போது ராகுல் காந்தி தள்ளிவிட்டதால் தான் தன்னுடைய மண்டை உடைந்ததாக அவர் செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டிருக்கிறார். ராகுல் காந்தி தன்னை தள்ளியதால் இவ்வாறு நடைபெற்றதாக குறிப்பிட்டிருக்கிறார். முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்திற்கு எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் நீல நிற உடையிலே வந்திருந்தார்கள். அம்பேத்கருக்கு தொடர்ந்து அம்பேத்கருடைய கொள்கையில் தாங்கள் பயணிப்பதாகவும் அம்பேத்கருக்கு ஒரு இழுக்கு ஏற்பட்டால் அதை பார்த்து கொண்டு தாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் என்ற ரீதியிலே அவர்கள் கருத்துக்களை தெரிவித்த நிலையில் அனைவரும் தங்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலும் அம்பேத்கரினுடைய அந்த கருத்துக்களை பின்பற்றக்கூடிய வகையிலும் கூட அம்பேத்கரினுடைய புகைப்படங்களை கையில் ஏந்தியும் அனைவரும் நீல நிற சட்டை அணிந்தும் நீல நிற ஆடையிலும் அனைத்து எம்பிக்களும் வந்திருந்தார்கள். இப்படி வந்த சூழ்நிலையில் தான் நாடாளுமன்ற வளாகத்திலே இந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டு தற்போது பாஜக எம்பி ஒருவரின் மண்டை உடைந்துள்ளது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.